அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 4,50,000 ஆண்டுகளுக்கு முன்பு மூளை வளர்ச்சி மனித இனத்திற்கு எவ்வாறு பதிந்துள்ளனர், எவ்வாறு இருந்துள்ளது, அதை எவ்வாறு பதிந்துள்ளனர் என காண உள்ளோம். 4,50,000 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமது மனித இனத்தின் பதிவாக சவுத்தாம்ப்டன் பல்கலைக்கழகம் காலவரையில் பருவகாலம், புவி தோன்றி, அதற்கு முன்பு இந்த பேரண்ட அதிர்வு ஆகியவை தொடர்ந்து நடைபெற்றுள்ள அந்த பதிவாக பல்கலைக்கழகத்தின் பதிவு, சவுத்தாம்ப்டன் பல்கலைக்கழகத்தின் பதிவிலிருந்து தொடர்ந்து தங்களுக்கு தமிழாக்கமாக இந்த பதிவில் மேற்கொள்கிறோம். கிட்டத்தட்ட தொடர்ந்து 1350 கோடி ஆண்டுகளிலிருந்து இன்று 4,50,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை என்ன நடந்திருக்கக்கூடும் என்ற அந்த பதிவினை தமிழாக்கமாக தங்களிடம் பகிர்ந்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று மூளை வளர்ச்சி குறித்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் எவ்வாறு மூளை வளர்ச்சி நமது மனித இனத்திற்கு எவ்வாறு தொடர்ந்து பெருகி உள்ளது, தொடர்ந்து அந்த கிராம் என்று சொல்லக்கூடிய அந்த பதிவினில் மூளை தோற்றத்தினில் எவ்வாறு மனித இனத்துக்கு தொடர்ந்து பெருகி கிட்டத்தட்ட இன்று 1200 கிராம் வரை தோராயமாக கிட்டத்தட்ட 1200 கிராம் வரை வளர்ந்துள்ளது. எவ்வாறு 395 400 இன்று கிட்டத்தட்ட 1200 கிராம் வரை மூளை பதிவு நரம்பிழைகள் எவ்வாறு இணைந்துள்ளன, எவ்வாறு வளர்ந்துள்ளன என்பதனை நாம் மனித இனமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவாக அந்த பதிவினை தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். அதற்கு முன்பாக இந்த புவி தோன்றி இந்த ஒன்றாக இருந்த நிலத்தட்டு எவ்வாறு பல்வேறு கண்டங்களாக 2 பகுதி கடலாகும், ஒரு பகுதி நிலப்பகுதியாகும், எவ்வாறு காலந்தோறும் இருந்து புவி அடித்தட்டு மேல்தட்டு நிகழ்வினால் மேல்தட்டு நிகழ்வு எவ்வாறு புவியின் மேல்தட்டாக உள்ளது, அதை வானிலை அறிக்கையின் வானிலை பருவகால வானிலை தோற்றத்தின் வானிலை தட்பவெப்ப நிலையின் மூலமும் இந்த பல்வேறு மாற்றங்கள் தொடர்ந்து புவியில் புதிய விசையாகி புவியில் தொடர்ந்து இவ்வாறு நடைபெற்றுள்ளது என்பதை நாம் தொடர்ந்து இந்த பதிவில் மேற்கொள்கிறோம். எவ்வாறு இமயமலை 100 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது, ஆனால் பல்வேறு பாறை கொண்ட பதிவுகள் கிட்டத்தட்ட 350 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வாறு இருந்திருக்கக்கூடும். இந்த தோற்றமெல்லாம் இந்த புவி அடித்தட்டின் நகர்வில் எவ்வாறு நகர்ந்து இமயமலை போன்றவை 100 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு, இந்த திருச்சி மலைக்கோட்டை, பொன்மலை போன்றவை எவ்வாறு 350 கோடி ஆண்டுகளுக்கு சிறு சிறு துண்டுகளாக பாறை வடிவமாக இன்றும் அவை நிலைத்து உள்ளதும், இதனுடைய அகவை அதன் வயது என்றக்கூடிய 350 கோடி ஆண்டு, இமயமலை எவ்வாறு 100 கோடி ஆண்டு என்று உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமது மனித அறிவுக்கு, மனித மூளை அறிவுக்கு ஏற்பட்டபடி இந்த மூளை ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதனுக்கு எவ்வாறு உள்ளது, சிம்பன்சிக்கு என்ற குரங்கிற்கு எவ்வாறு உள்ளது, அவை பல்வேறு காலகட்டங்களில் எவ்வாறு நிகழ்ந்துள்ளது என இந்த 4,50,000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இந்த பதிவினை தங்களிடம் மேற்கொண்டுள்ளோம். இந்த படத்தின் மூலம் நாம் அந்த எவ்வாறு முன்னால் உள்ள அந்த மூளைப்பகுதி, பின்னால் உள்ள மூளைப்பகுதி, நடுவில் உள்ள மூளைப்பகுதி எவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதனுக்கும் சிம்பன்சி போன்ற குரங்குகளுக்கும் எவ்வாறு வேறுபட்டுள்ளது என்பதனை கிட்டத்தட்ட ஒரு சிறு சிறு மாற்றங்களுடன் அவை எவ்வாறு அந்த பதிவுகள் தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டுள்ளது என்பதனை நாம் இந்த பதிவுகளில் காணலாம். இந்த ஐரோப்பா முதல் நியாண்டதால் போன்றவர்கள் இருந்த போதிலும் அவர்களுடைய பதிவு கிட்டத்தட்ட 300 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து என்று சொல்லலாம். அந்த பதிவுகள் எல்லாம் பின்னர் எவ்வாறு 100 கோடி 10 கோடி இந்த ஒவ்வொரு ஆண்டு அந்த ஒவ்வொரு 10 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வாறு ஒவ்வொரு பகுதியாக அந்த உயிரினங்கள் தோன்றி மறைந்து மறுபடியும் தோன்றி மறைந்து அவை மனித அறிவுக்கு ஏற்பட்டது போல கடந்த 3 லட்சம் ஆண்டுகளாக ஒரு தொடர்ந்து அந்த மனித மூளை வளர்ச்சி, மனித மூளையில் உள்ள அந்த பகுதி எவ்வாறு நிலைத்துள்ளது, அவை பழைய கால மனிதர்கள் தற்கால மனிதர்களுடன் ஒப்பிடும்போது குறைவான நரம்பல்கள் அந்த காலகட்டத்து மனித இனத்திற்கு தோன்றியிருக்கக்கூடும் என்று பதிந்துள்ளனர். இவை காலப்போக்கில் அறிவுசார் மனித இனத்தின் மண்டை ஓட்டின் திறன் அதிகரிப்பு என்று கூறப்படுகிறது. அந்த மண்டை ஓட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட இந்த நரம்பிழைகள் எவ்வாறு நியாண்டதால், ஹோமோ நியாண்டதால் என்று சொல்லக்கூடிய
அவர்களுக்கெல்லாம் தொடர்ந்து எவ்வாறு அதிகரித்துள்ளது என்பதனை இந்த ஒவ்வொரு பகுதியாக நாம் காணலாம். 435 கிராம் எனவும் கார்கி என்ற அந்த சொல்லக்கூடிய அந்த பகுதியினர் எவ்வாறு ஃபாரன்சிஸ் எனும் ஆப்பிரிக்க இனத்தினர் எவ்வாறு 435 கிராம் எனவும் கார்கி என்ற பழங்குடியினர் செர்மானியர் பகுதி உள்ள பகுதி மக்கள் 445 கிராம் எனவும் ஆப்பிரிக்கனஸ் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு 450 கிராம். இவை காலப்போக்கில் ஒவ்வொரு படிநிலையாக இந்த படிமலர்ச்சி நிலையில் தோன்றியுள்ளதை நாம் காணலாம். இபோய்சி என்ற பிரெஞ்சு இனத்தினர் கிட்டத்தட்ட 515 கிராம் மூளை எனவும், பின்னர் ரோபஸ்டஸ் எனப்படும் இந்திய ஐரோப்பிய 525 கிராம் கொண்டதாகும். சிம்பன்சிகள் 395 கிராம், கொரில்லாக்கள் 490 கிராம். இவையெல்லாம் வரையறை கருதுகோளாக இன்று வரை மனித இனம் அறிந்து புரிந்த அந்த மூளை வளர்ச்சி, மூளை நரம்பிழைகள் எவ்வாறு தொடர்ந்து நிலைத்துள்ளது என்பதனை நாம் இதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும். இந்த பதிவுகள் நமக்கு ஒரு அதிக அறிவாற்றல் தரக்கூடிய, அந்த திறனை மேம்படுத்தக்கூடியதாக இந்த ஒவ்வொரு நரம்பிழைகளும் பிணைந்து ஒருவருக்கொரு மிகுந்த எச்சரிக்கை கொண்டு, அந்த எச்சரிக்கை மூலம் இந்த அறிவாற்றல் நிலை மதிப்பிடப்பட்ட அந்த உடல் எடையுடன் ஒப்பிடுகையில் ஹாபிலிசஸ், ருடார்ஃபென்சிசஸ் மற்றும் எர்காஸ்டை விட அதி புத்திசாலி எனவும் கருதப்படுகிறது. நியாண்டர்தால் தற்காலத்திய மனிதர்கள் போல் மனிதர்களால் இதே போன்று விளக்கமாக முன்வைக்கப்படுகிறது. அவர்களாலும் தற்கால மனிதர்கள் போல கிட்டத்தட்ட அறிந்து புரிந்து இந்த மொழி வளர்ச்சி, குறியீடுகள் போன்றவை இல்லாத ஒரு காலகட்டம். அந்த காலகட்டம் பெரிய மூளை இருந்ததாகவும் அதற்கு முன்பு பெரிய மூளை இருந்ததாகவும், ஆனால் தற்கால மனிதர்கள் போட்டியாகவே அந்த செயல்பாடுகள் இருந்த போதிலும் அவை சரியான அளவில் ஒரு சிறு சிறு நரம்பிழைகள் அந்த பின்னலிடும் தன்மை இந்த காலகட்டத்தில் அறிவீனமாக கருதப்படுகிறது என அறிந்துள்ளனர். இது உலகளவில் கிட்டத்தட்ட இந்த முன்பிருந்த அறிவுசார் மனித இனம் உடல் அளவும் குறைந்துள்ளது என்பதனை காணும். முன்பு இருந்த அறிவுசார் உடல் அளவை விட ஒரு சில பகுதி குறுகிய இன மக்களாகவும், ஒரு சில பகுதி நல்ல நீண்ட தோற்றமுடையவர்களாகவும் உள்ளனர். பொருளாதாரத்தில் குழந்தை தகை நலம் பெற்று மக்கள் வளரவில்லை என்பதனை நாம் கூறலாம். இந்த மரபணுக்களின் சற்றேறக்கூடிய மாறுபட்ட பதிப்புகளை நியாண்டர்தால்கள் கொண்டிருந்தனர். மரபணுக்கள் சற்று மாறுபட்ட மரபணுக்களை கொண்டிருந்தனர். இவையெல்லாம் புதை வடிவ மூளை இல்லாத நிலையில் எலும்பு மூளையின் உள்வார்ப்புகளை நாம் படித்து அறிந்து கொள்ள முடியும். இந்த காலகட்டத்தில் உட்புற தோராயமான வெளிப்புற மூளை உருவவியல், மூளை மற்றும் மண்டை எலும்புகள் ஆரம்ப வளர்ச்சியின் ஒரு ஒருங்கிணைந்த முறைகளே தொடர்ந்து தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் எல்லாம் நிலைத்துள்ளது என கூறலாம். இவற்றை நாம் ஒரு பதிவாக தொடர்ந்து இந்த அந்தாதி எதுகை பதிவு ஒரு பாடலாக தங்களிடம் பகிர்ந்து கொண்டு இன்றைய பதிவினை 4,50,000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய அந்த நரம்பிழைகள் மூளையில் எவ்வாறு அதிகரித்துள்ளன என்பதற்குண்டான ஒரு சிறு பாடலாக தங்களது அந்தாதி எதுகை பாடலாக தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். இது தலைப்பாக நாம் எளிமிகு அறிவாற்றல் உளவியல் வழித்தோன்றல் சிறு மூளை இணைவில் நரம்பிழை என தலைப்பிட்டு தாயணை டிஎன்ஏ, உயிரிணை ஆர்என்ஏ, உயிர் இணை ஆரணை தொடர், தாயணை உயிர் இணை ஆரணை தொடர், ஆய கலைகள் அறிவியல் பல்கலைக்கழக நுண்ணறிவு, நயமுடனே படிக்க நடைமுறை கல்வி, மையமாகும் வரலாற்று அறிவுசார் நிலை செயல்படட்டும். இந்த இவ்வாறான நயமாக படிக்கும் வரலாற்று அறிவுசார் நிலை செயல்படட்டும். செயல்புரியும் இயக்க முறைமை இயலக இயல்பு நிலை திரும்பும். வயல் சார்ந்த இடமை உழைப்பு, அயலக ஆய்வும் வடிவும் தொழில் முயற்சி மூலமே வாழ்விடம், வழிபடும் வழக்கம் பழக்கமே சமயம், எளிமிகு அறிவாற்றல் உளவியல் வழித்தோன்றல் சிறுமூளை இணைவில் நரம்பிலை. இவ்வாறு இந்த நரம்பிலை ஒவ்வொரு காலகட்டத்திலும் எவ்வாறு அதிகரித்துள்ளது, அவை எவ்வாறு நம் மனித இனத்திற்கு பல்வேறு அந்த ஆயனை ஆரணை உயிரினை தொடர்பிலும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக, பல லட்சம் ஆண்டுகளாக இந்த ஆயக்கலைகள் அறிவியல் பல்கலைக்கழக நுண்ணறிவில் நயமுறை படிப்பதற்குண்டான நடைமுறை கல்வியாக அவை மையமாக வரலாற்று அறிவுசார் நிலை செயல்படக்கூடிய அந்த நிலையில் செயல்புரியும் இயக்க முறைமை
இயலக இயல்பும் நிலை திரும்பும் வயல் சார்ந்த இடமே உழைப்பு அயலக ஆய்வும் படிவும் தொழில் தொழில் முயற்சி மூலமே வாழ்விடம் வழிபடும் வழக்கம் பழக்கமே சமயம் எழில்மிகு அறிவாற்றல் உளவியல் வழித்தோன்றல் சிறுமூளை இணைவில் நரம்பிலை நரம்பியல் நம் மெய்ப்பொருள் யாவும் நரம்பிணைவு ஒத்த இசைவு குறியீடு ஆரம்ப கல்வி தளத்திலிருந்து இரவு பகலாக அறத்தின் செயலை நினைவுகள் என பதிந்து இந்த வழித்தோன்றல் சிறுமூளை இணைவில் நரம்பிலை என்று தொடரக்கூடிய தாயணை என்று சொல்லக்கூடிய டிஎன்ஏ ஆர்என்ஏ என்று சொல்லக்கூடிய ஆர்என்ஏ இவை எவ்வாறு உயிரினை தொடராக நமது உடல் உறுப்புகளில் இன்றும் என்றும் செயல்படக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் அந்த தொடர் செயல்படக்கூடிய அதன் வேறுபாடுகளின் தன்மையில் அவற்றை ஆய கலைகளாக அறிவியலாக ஒரு பல்கலைக்கழக நுண்ணறிவு நயமுடைமை படிக்க நடைமுறை கல்வி மையமாகும் வரலாற்று அறிவுசார் நிலை செயல்படட்டும் செயல்புரியும் இயக்க முறைமை இயலக இயல்பு நிலை திரும்பும் வயல் சார்ந்த இடமை உழைப்பு வயலக ஆய்வும் வடிவம் தொழில் தொழில் முயற்சி மூலமே வாழ்விடும் வழிபடும் வழக்கம் பழக்கமே சமயம் எளிமிகு அறிவாற்றல் உளவியல் வெளித்தோன்றல் சிறு மூளை இணைவில் நரம்பிலை நரம்பியல் நம் மெய்ப்பொருள் யாவும் நரம்பு இணைவு ஒத்த இசைவு குறியீடு ஆரம்ப கல்வி தளத்திலிருந்து இரவு பகலாக அறத்தின் செயலை நினைவுகள் நாம் படிக்கும் படிப்பு அந்த படித்த படிப்பினில் உள்ள அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ போன்ற அறிவு தொடர் உயிர் இயல்பினை நாம் ஆய கலைகளாக கலை பல்கலைக்கழகத்திலும் அறிவியல் பல்கலைக்கழகத்திலும் அந்த நுண்ணறிவாக நமது நயமுறை படிக்க நடைமுறை கல்வியும் மையமாக வரலாற்று அறிவுசார் நிலை செயல்படட்டும் என பதிந்து இந்த சிறுமூளை இணைவில் நிரம்பிலை நமக்கு செயல்பெறும் இயக்க முறைமையாக இயலக இயல்பாக நிலை திரும்பும் வயல் சார்ந்த என்று சொல்லக்கூடிய நமது உழைப்பு வயல் சார்ந்த இடமை உழைப்பு அயலக ஆய்வும் வடிவும் தொழிலாக பல காலம் நிலைக்கக்கூடிய இந்த ஆய்வும் வடிவும் தொழிலாக தொழில் முயற்சி மூலமே வாழ்விடம் வழிபடும் வழக்கம் பழக்கமே சமயம் எழில்மிகு அறிவாற்றல் உளவியல் வெளித்தோன்றல் சிறுமூளை இணைவில் நரம்பியல் நம் மெய்ப்பொருள் யாவும் நரம்பு இணைவு ஒத்த இசைவு குறியீடு ஆரம்ப கல்வி தளத்திலிருந்து இரவு பகலாக அறத்தின் செயலை நினைவுகள் என கூறி சிறுமூளை இணைவில் நரம்பிலை தோன்றும் அந்த சிறு சிறு மாற்றங்கள் நமது மனித இனத்திற்கு ஒரு முன்னேற்றமாக கருதக்கூடும். அந்த பதிவுகள் 4,50,000 ஆண்டுகளிலிருந்து இந்த மூளை இணைவில் நரம்பிலையாக தோன்றிய பதிவினை தங்களிடம் பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை இந்த பதிவினை வாசித்து தங்களிடம் இன்றைய பதிவினை நிறைவு செய்கிறோம். இந்த எளிமிகு அறிவாற்றல் உளவியல் வழித்தோன்றல் சிறுமூளை இணைவில் நரம்பிலை தாயணை உயிரினை ஆரணை தொடர் ஆய கலைகள் அறிவியல் பல்கலைக்கழக நுண்ணறிவு நயமுடனே படிக்க நடைமுறை கல்வி மையமாகும் வரலாற்று அறிவுசார் நிலை செயல் புரியும் இயக்க முறைமை இயலக இயல்பு நிலை திரும்பும் வயல் சார்ந்த இடமே உழைப்பு அயலக ஆய்வும் வடிவும் தொழில் முயற்சி மூலமே வாழ்விடம் வழிபடும் வழக்கம் பழக்கமே சமயம் எழில்மிகு அறிவாற்றல் உளவியல் வழித்தோன்றல் சிறுமூளை இணைவில் நரம்பியல் நம் மெய்ப்பொருள் யாவும் நரம்ப இணைவு ஒத்த இசைவு குறியீடு ஆரம்ப கல்வி தளத்திலிருந்து இரவு பகலாக அறத்தின் செயலை நினைவுகள் என பதிந்து இன்றைய பதிவினை 4,50,000 ஆண்டுகளுக்கு முன்பு நரம்பிலை மூளை எவ்வாறு ஒவ்வொரு பாகமாக மனித இனத்திற்கு தொடர்ந்து பல்வேறு பதிவுகளில் உள்ளதை தங்களிடம் பகிர்ந்து கொண்டிருந்தோம். சிறுமூளை இணைவில் நரம்பிலை பதிவினை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.